கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, விவரம் என்ன? மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த கோயில்களில் ஒன்றான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் இங்கு முக்கிய விழாக்களில் ஒன்றான மாசி கொடை விழா திருவிழாவானது இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படக்கூடிய இந்த கோயிலில் இந்த கொடை விழாவில் தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளாவிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு இருமுடிக்குடன் பெண்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய கூட இந்த கொடை விழாவை ஒட்டி நடக்கும். இன்று காலையில் தற்போது கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கொடியேற்ற நிகழ்வில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல இந்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தகவல் தொழில்நுட்ப பக்தர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து மாசி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு ஊர்களிலும் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த மாசி திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லிட்டு இருந்தீங்க, தொடரலாம். விஷ்ணு, அதாவது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி வாய்ந்த கோயில்களில் ஒன்றான மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், இந்த கோயில் முக்கிய விழாக்களில் ஒன்றான மாசிக்கொடை திருவிழாவானது இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் சபரிமலை என கூட அழைக்கப்படக்கூடிய இந்த கோயிலில் இந்த மாசிக்கொடை விழாவில் கேரளாவில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பெண்கள் இருமுடிக்கட்டுடன் இங்கு தரிசனம் செய்ய வருவது வழக்கம். அந்நிலையில் அவ்வாறு இவ்வாண்டுக்கான மாசிக்கொடை இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியேற்ற நிகழ்வில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உட்பட ஏராளமான பக்தர்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டனர். முக்கிய விழாவாக நடைபெறக்கூடியது 6ஆம் திருவிழா அன்று 10 வலியப்படுத்த பூஜை, அதே போல 9ஆம் தேதி விழாவில் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய சக்கர தீவத்தை வீதி விழா வருகிறது. இது வந்து முக்கிய நிகழ்வு. அதே போல ஒடுக்கு பூஜை 10ஆம் தேதி விழா அன்னைக்கு வரும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம். அந்த முக்கிய நிகழ்வு வந்து மாவட்டத்தில் பாதுகாப்பு இந்த கோயில் திருவிழாவையொட்டு மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிலும் பணியிடம் ஈடுபட்டுள்ளனர். அதே போல இந்த திருவிழாவை ஒட்டி நடக்கக்கூடிய ஹைந்தவ சேவா சங்கம் சார்பில் நடைபெறக்கூடிய வழக்கமாக 85 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த சமய மாநாடானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக தெலுங்கானா சவுந்தரராஜன் இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த சமய மாநாட்டை சர்ச்சை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறநிலையத்துறை வந்து தடை ஏற்படுத்தி இருந்தது. அதைத் தொடர்ந்து இந்து அமைப்போடு சேகர் பாபு அமைச்சர் சர்ச்சை நடத்தாத என்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஹைந்தவ சேவா சங்கம் சார்பில் அந்த ஆண்டாக நடைபெறக்கூடிய சமய மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. நன்றி சஜய்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.